மாண்புமிகு உறுப்பினர் திரு ரா. காமராஜ், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாவதாக நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், விவசாய பெருங்குடி மக்களுக்கு பால் விலை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த நேரத்தில் தாயுள்ளத்தோடு நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் விலை உயர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு 3 ரூபாய் விலை உயர்த்தி கொடுத்து அதே நேரத்தில் இந்த பாலை வாங்கி பருகுகின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாலினுடைய விற்பனை விலையை உயர்த்தாமல் 3 ரூபாய் குறைத்து அதில் ஏற்படுகின்ற இழப்பை அரசே ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய தலைவர்கள் படைத்தார்கள். இப்போது 2வது முறையாக 3 ரூபாய் உயர்த்திய நேரத்திலும் பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று பாலினுடைய விற்பனை விலையை உயர்த்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தாராள மனப்பான்மையோடு நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் திராவிட மாடல் அரசு. இந்த நேரத்தில் இந்த அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாம் வேதனையோடு இருக்கின்றோம். காரணம், நேற்றைய தினம் விவசாய பெருங்குடி மக்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடிய நேரத்தில் ஹரியானாவில் ட்ரோன்களை பயன்படுத்தி அவர்கள் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்ட ஒரு வரலாறும் இன்றைக்கு நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய மாடல், நம்முடைய தலைவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய திராவிட மாடல் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு, திருவாரூர் மாவட்டம் உறுப்பினர் கேள்வி அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா கேள்வி நேரம் சரியா போகும். முடிச்சு நாடே தலைவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்துச்சு, நான் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. திருவாரூர் மாவட்டம் திருவாரூரை மையமாக கொண்டு 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மொத்த பால் குளிரூட்டும் நிலையம் செயல்பட்டு வருவதாலும் குடவாசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து குடவாசல் தட பால் வாகனம் மூலம் சுமார் 16,000 லிட்டர் பால் 1600 லிட்டர் பால் திருவள்ளூர் மொத்த பால் குளிரூட்டும் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாலும் குடவாசலை தலைமையிடமாக கொண்டு புதிய பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்க தற்போது அவசியம் இழவில்லை என்ற பதிலினை நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வழங்குகிறேன். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் பகுதி மக்களுக்கு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக வாழ்வாதாரமாக விளங்குவது கால்நடை வளர்ப்பு தான். குடவாசலை பொறுத்தவரை 49 கிராம ஊராட்சிகள், அதே போல குடவாசலை சுற்றி இருக்கிற விலங்கைமான், திருவாரூர், கொரடாச்சேரி போன்ற பகுதிகளில் 50 ஊராட்சிகள் அதை சுற்றியே இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஊராட்சிகளுக்கு நடுநாயகமாக விளங்குவது குடவாசல் பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் வாழுகிற மக்கள் கிராமங்கள் நெருக்கமாக வாழ்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடாவது அந்த வீடுகளில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருமானம் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கால்நடையை நோக்கி இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது சாத்தியக்கூறு இல்லை என்று சொன்னார்கள். 15,000 லிட்டர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 15,000 லிட்டர் பால் உற்பத்தி ஆகிறது. அதில் தனியார் நிறுவனங்கள் 3 நிறுவனங்கள் தலா 3000 லிட்டர் அளவில் அந்த பாலை கொள்முதல் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனி நபர் பாலை எடுத்து விற்பனை செய்வர்களும் அங்கே கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு பால் விலை உரிய விலையும் கிடைப்பதில்லை, மொத்தமாக பணமும் கிடைப்பதில்லை. ஆவின் பால் நிறுவனம் மூலம் ஒரு நாளைக்கு 300 லிட்டர் எடுப்பதாகத்தான் கொள்முதல் செய்வதாகத்தான் நான் அறிகிறேன். எனவே அந்த பகுதியில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் ஒரு மாதத்திற்கு பாலை நம்பி இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் வரை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு 723 பல்க் மில்க் கூலிங் சென்டர்ஸ், பால் குளிரூட்டும் மையங்கள் இருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 4 குளிரூட்டும் மையங்கள் இருக்கிறது. இன்னும் எத்தனை எண்ணிக்கையில் பால் குளிரூட்டும் மையங்கள் வைப்பதற்கும் நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பால் நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் கூறியது போன்று நீண்ட நாட்களாக விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் உற்பத்திக்கேற்ற விலை கிடைக்கவில்லை. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அந்த உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு அவர்களுக்கு பார்த்தால் அந்த விலை கிடைக்கவில்லை என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். எனவேதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய விலையை 2 முறை 3 என்று 6 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட். அவங்க பால் கொடுக்கும்போது அது அந்த இடத்திலே அதோட தரத்தை நிர்ணயம் செய்து விலை வழங்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை, 30-40 வருஷ கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாம் இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றி விவசாய பெருங்குடி மக்கள் பாலை கொடுக்கின்ற நேரத்தில் உடனடியாக அந்த தரத்தை தரப்பரிசோதனை செய்து அதற்கேற்ற விலையை கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை அவர்களுக்கு விலை உயர்வு கிடைக்கிறது. எனவே சுமார் 336 பிளஸ் இதில் ஒரு 4 ரூபாய் 10 ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு கூடுதலாக விவசாய பெருங்குடி மக்கள் அதிகம் பெறுகின்றார்கள். எனவே இன்றைய சூழல் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தனியாரை ஒப்பிடும் போது தனியாரோட விட நாம் கொள்முதல் விலை அதிகமாக கொடுக்கின்றோம். எனவே மாண்பு உறுப்பினர்கள் அந்தந்த பகுதியில் கூடிய விவசாய பெருங்குடி மக்களிடம் பாலை நம்முடைய ஆவின் சம்பந்தப்பட்ட நம்முடைய கொள்முதல் நிலையங்களுக்கு வழங்க நீங்கள் எல்லாம் பரிந்துரைக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பணப்பட்டுவாடா பற்றி குறிப்பிட்டார்கள். நான் இந்த அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகின்றேன். இப்போது 10 நாட்களுக்கு மேல் யாருக்கும் பணப்பட்டுவாடா தாமதப்படுவது கிடையாது. அதிலும் வாரத்துக்கு ஒரு முறை என்று நாங்கள் மாண்பு முதல்வர்களோடு கேட்டு அறிவித்தோம். ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுக்கு அப்படி வேண்டாம், 10 நாட்களுக்கு ஒரு முறை போதும் என்று கேட்டதன் அடிப்படையில் 10 நாட்களுக்கு ஒரு முறை எந்த இடத்திலையும் பாக்கி இல்லாம அத்தனை பணமும் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது, எங்கேயுமே பாக்கி இல்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை பெருக்குவதற்காக இப்போது பல நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரையிலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் சுமார் 15% வட்டி கால்நடைகளுக்கு போட்டு வந்தது, லோனுக்கு, கடனுதவிக்கு. இன்றைக்கு அது 9 மற்றும் 9.5% குறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் அதுக்கு மேல் வாங்க அனுமதிக்கல. அதுக்கான கூட்டங்களை கூட்டி ஆய்வுகளை மேற்கொண்டு அது உறுதி செய்யப்படுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கப்படுகின்ற கால்நடை பராமரிப்பு வட்டியில்லா கடன் பெருமளவில் வழங்கப்பட்டு வருகிறது. அது யாருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் எங்களுடைய துறையை அணுகலாம். அவற்றை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது, அதை பற்றி நான் பேசவில்லை. எனவே இது பால்வளத்துறைக்கு ஒரு பொற்காலம் என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீண்ட நெடிய காலமாக இருந்த கோரிக்கைகள் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்திருக்கின்றால் 1 லிட்டர் பாலிற்கு 6 ரூபாய் விலை உயர்வும் அந்த ஸ்பாட் டெக்னாலஜி மூலமாக 4 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஆவின் மூலம் பணப்பட்டுவாடா இல்லை என்று சொல்லவில்லை. தனியாரிடம் வழங்குவதனால் அவர்களுக்கு பணம் உரிய நேரத்தில் மொத்தமாக சேருவதில்லை என்று தான் சொன்னேன். அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்னொன்று, மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இல்ல, அமைச்சர் தவறா புரிந்து கொண்டிருக்கிறத நீக்கிறது. அடுத்த கேள்வியை கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் சாதாரண சாமானிய மக்கள் வாழுகிற பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பதற்கு, கால்நடையை மேம்படுத்துவதற்கு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடனை பால்வளத்துறை மூலம் வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உறுப்பினர் கேட்ட கேள்வியை உள்வாங்கி பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் காமராஜ் அவர்கள் கூறியது போன்று அந்த பகுதிகள் பின்தங்கிய பகுதிகளாக காணப்படுகிறது. நான் அண்மையில் அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கும் தஞ்சை மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் பல்வேறு கிராமங்களை சந்தித்து உண்மையிலே அந்த விவசாயிகளோடு நான் உரையாடினேன். மன்னார்குடி பகுதியில் ஒரு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் இருக்கிறது. அவர்களெல்லாம் மிக சிறந்த அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுல நீங்க தனியாருக்கு கொடுக்கிறார்கள் என்பது கூட இல்ல, மானியத்துடன் கூடிய பால் மாடு கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. அவரு தனியாருக்கு பால் போகுதுன்னு சொல்லி அதை மட்டும் ஒரு விளக்கம் சொல்லிடணும்.
என்னன்னா ஆனால் உறுப்பினர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் நிறைய பால் கொள்முதல் செய்யாங்க சங்கமே. ஆனால் உங்களுக்கு லோக்கலில் சேல்ஸ் கொஞ்சம் நிறைய ஆகுது. ஆனால் அதை வந்து உங்கள் லோக்கலில் சேல்ஸ் பண்ணாங்க. நமக்கு ஆவினுக்கு அதை தரல, நம்முடைய சொசைட்டி தான். அதையும் நாங்கள் வந்து இப்போது உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் டார்கெட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் கடன் உதவிக்கு நம்முடைய ஆவின் அலுவலர்களை அணுகலாம். நீங்கள் கூறியது போன்று இந்த மானியத்தோடு கூடிய கடனை பொறுத்தவரையில் நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சியில் நான் இந்த அவைக்கு பெருமையோடு சொல்லுகின்றேன், இன்றைக்கு டிஐசி மூலமாக 35% மானியத்தில் கடன்கள் இருக்கிறது. தாட்கோவில் ஆதிதிராவிட மக்களுக்கு இருக்கிறது. அதே போன்று மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு மானியத்துடன் கடன் இருக்கிறது. பெண்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி இருக்கிறது. இவற்றை ஒருங்கிணைத்து அந்த மானியத்தோடு கூடிய கடனை இன்றைக்கு பால்வளைத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் இணைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எனவே படித்த இளைஞர்கள், வேலையில்லாத இளைஞர்கள், அதே போன்று மகளிர், அதே போன்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இந்த சலுகைகள் ஏற்கனவே இருக்கிறது. நீங்கள் அவர்கள் நிச்சயமாக எங்களை அணுகலாம். அதுக்கான கடன் வசதியை செய்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.